ஒரு ஸ்டூடெண்டோட 2 வருஷம் ஹார்ட் ஒர்க், சில பேரண்ட்ஸோட லைஃப் லாங் சேவிங்ஸ், இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய கனவு. இந்த பெரிய கனவை ஒரு 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதினாங்க. பட் இந்த மே 12ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம், NTA அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நீட் 2026 இஸ் பீங் கேன்சல்ட். we need to imagine the pain. போன வருஷமும் நிறைய கான்ட்ரோவர்சி, இந்த வருஷம் டோட்டலா கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு is this merit alive in India? Let's talk about the reality of students in our country. It's Pradeep's POV. வாங்க பார்ப்போம். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? Let's start with the guest paper. ராஜஸ்தான்ல SOG ஸ்பெஷல் ஆபரேஷன் குரூப் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வெளில வந்தது. எக்ஸாமுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 42 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்ல ஒரு PDF சர்க்குலேட் ஆயிருந்தது. இதுல இருந்து தோராயமா ஒரு 140 கொஸ்டின்ஸ் எக்ஸாக்ட்லி ரியல் பேப்பரோட மேட்ச் ஆயிருக்கு. மோஸ்ட்லி வந்தது பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரிலன்னு சொல்றாங்க. ராஜஸ்தானோட கோச்சிங் ஹப்ல இருந்த பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 30,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரு பேப்பரை சேல் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நாசிக் அப்படின்ற ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். பீகார்ல ஒரு 3 பேரு, ஜெய்ப்பூர்ல மனிஷ் யாதவ்னு சொல்றாங்க. எல்லாரையும் டீடைன் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம்னா, முதல்ல NTA இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பட் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா மாட்டினதுக்கு அப்புறமா கவர்மெண்ட்டுக்கு ஆப்ஷனே இல்லாம இத மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுதான் 2வது வாட்டி கன்சர்வேட்டிவா இந்த நீட் எக்ஸாம் பயங்கரமா ஹிட் ஆகுது. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, இது ஒரு 0 டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்களா, ஆனா நடந்துங்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியா இருக்கு. அதுக்குன்னு பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் 2024 ஒரு லா கூட கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? பட் வாட் இஸ் தி கிரவுண்ட் ரியாலிட்டி? பேப்பர் லீக்ஸ் ஆர் நவ் மணி மின்டிங் மிஷின். ஒரு பக்கம் வீட்டுல லைட் இல்ல, 3 வேளை சாப்பாடு இல்ல, கரெக்டா உட்காந்து படிக்க இடம் இல்லாத, இந்த 12th பாஸ் எக்ஸாம்ல மாடி மேல மிஷின் ஓட்டினே படிப்பானே, அந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பேப்பரை வாங்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணது யாரு? எனக்கு இந்த NTA கிரெடிபிலிட்டி தான் என்ன? ஒரு எக்ஸாம் கூட அவங்களால சேஃப்டியா நடத்த முடியலன்னா அப்புறம் எதுக்கு அதை சென்ட்ரலைஸ்டு பண்ணி, எதுக்கு இந்த டிராமாலாம் புரியல. ஆஸ் யூஷுவல் ரீ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் டேட் கன்ஃபார்ம் ஆகல. சீக்கிரமா டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. பட் அதெல்லாம் விடுங்க. பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் தி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட மென்டல் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? அந்த மறுபடியும் எல்லாத்தையும் கோட்டுங்கெல்லாம் அல்லீங்க, முதல்ல இருந்து எல்லாத்தையும் எழுதலாம், படிக்கலாம் அப்படின்றது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஒரு சில ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஊர்ல இந்த மெடிக்கல் சீட்டுக்காக எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்க ஜஸ்ட் 1 attempt 2 attempts எல்லாம் பண்றது இல்லையா, மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்களா. ஐ மீன் லைக் டிராப்பர்ஸோட கல்ச்சர் இது பெருசாயிட்டே வருது. எனக்கு அது என்னாலே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு 2-3 வருஷம் உட்காந்து புக்ஸை தவிர அவங்க வேற எதுவுமே எந்த உலகத்தையும் போயிருக்க மாட்டாங்க. எல்லாமே இப்ப கீபேட் போனுக்கா மாறிட்டு, ஏன்னா நான் பாக்குறேன் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய பேர் உட்காந்து படிக்கிறது, சில பார்க்ல எல்லாம் உட்காந்து படிக்கிறது. அவங்க கிட்ட எல்லாம் போன்ஸ் எல்லாம், ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு கீபேட் போன்ஸ். அந்த உலகத்தெல்லாம் விட்டு வெளியில வந்து இவ்வளவு படிச்சு, பட் இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க அதை எப்படி ஏத்துருப்பாங்கன்னு தெரியல. பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஃபேஸ்ல இருக்கிற அந்த கில்ட் இருக்கு பாருங்க, இதெல்லாம் யார்கிட்ட போய் என்ன சொல்லுவோம்னு புரியல. எனக்கு என்ன ஒரு கோவம் வருதுன்னா, இது சிஸ்டம் செஞ்ச தப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அனுபவிக்கணும்? இதுல இன்னொரு கொடுமை, CBI இன்வெஸ்டிகேஷன் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. பட் அதே நேரத்துல இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் என்ன? கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சி வேணும். அண்ட் முக்கியமா டிஜிட்டல் செக்யூரிட்டி, ஏதாவது ஒரு QR கோட் மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது இருக்கான்னு தெரியல, இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் எல்லாத்தையும் விடுறதோட அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மெரிட்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். என்னோட வீடியோ அந்த ஃபீட்ல ஏதாவது கண்டிப்பா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என் வீடியோ போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நீங்க பார்த்துட்டு இருக்கோம், உங்க சர்க்கிள்ல யாருன்னா இந்த நீட் ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்களா? கண்டிப்பா அவங்க மைண்ட் செட் இப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருக்கும். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள சேர்ஸ் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்கா தான் இருக்கும், பட் இதுவும் கடந்து போகும். என்ன பண்றது, சிஸ்டமே அவ்வளவு மோசமா இருக்கும் போது யாருகிட்ட போய் என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுதுன்னு feel free to comment on this video. Let's the world know the reality of the student.
பட் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீப் யோர் ஹெட் அப், ஃபைட் இஸ் நாட் ஓவர். உங்களால இதையும் தாண்டி வர முடியும். அடுத்த அப்டேட் ஏதாவது வரப்போ பேசுவோம். கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ அண்ட் ஸ்ப்ரெட் தி அவேர்னஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.